ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பிஎன்பி அனாலிசிஸில் அவைலபிலிட்டி அனாலிசிஸில் நம்ம கண்ட்ரி அண்ட் ப்ராப்பர்ட்டி டைப் வச்சு ஃபில்டர் பண்ணி டேட்டாஸை விஷுவல் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போது நம்ம ரூம் டைப் வச்சு எப்படி டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி விஷுவலைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது. அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிறம்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்னோடய விஎஸ் கோட் வந்து மூவ் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம இங்கே சன்பர்ஸ்ட் சார்ட் க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் காலம் 2ல். ஸோ இதுலேயே நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? அதாவது காலம் 2 மீன்ஸ் காலம் 2ல் கிடையாது, காலம் வித் டேப் 2, ஓகேங்களா? பிகாஸ் அவைலபிலிட்டி அனாலிசிஸ்குள்ளே தான் இருக்கும், இன்னும் நம்ம இந்த டேப் 2 விட்டு மூவ் பண்ண கிடையாது. ஸோ சேம் அதே இன்டென்டேஷனில் தான் நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு கர்சர் வந்து இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரூம் டைப் அப்படின்ற ஒரு செலக்ட் பாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ரூம் டைப் அண்டர்ஸ்கோர் ஏ, ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் அவர் அனலிட்டிக்கல் மெத்தட், பிகாஸ் அவைலபிலிட்டி தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செலக்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணுறோம். st டாட் செலக்ட் பாக்ஸ் ஆஃப், அதுக்குள்ள செலக்ட் தி ரூம் டைப், ரூம் டைப் அண்டர்ஸ்கோர் ஏ, ஓகேங்களா? பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மேலே வந்து ரூம் டைப் அப்படின்ற ஒரு லேபிள் வந்து கொடுத்துருக்கோம், அதனால தான் எங்கே அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இல்லைனா நமக்கு எரர் வரும். ஸோ கமா கொடுத்துட்டு இப்போ நான் எந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா ஃப்ரேம் 2, அதாவது கண்ட்ரி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டைப் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டேட்டாவில் தான் நான் இப்போ ரூம் டைப்பை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த df2 அப்படின்றது தான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ df2 வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதில் ரூம் டைப் அப்படின்ற காலம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பரான ஸ்பெல்லிங்கில் கொடுங்க, ரூம் அண்டர்ஸ்கோர் டைப், ஓகேங்களா? ஆஃப்டர் அதோட யூனிக் டேட்டாஸ் வந்து கொடுக்குறோம். அப்போ தான் அது நம்ம செலக்ட் பாக்ஸில் வந்து யூனிக் டேட்டாஸ் மட்டும் நமக்கு தெரியும். ஸோ டாட் யூனிக் ஆஃப், ஓகேங்களா? ஆஃப்டர் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனுக்கு கீழே 2 டைம் என்ட்ரு கொடுத்துட்டு ரூம் டைப்பை மட்டும் ஃபில்டர் பண்ணுற மாதிரியான ஒரு கோட், ஓகேங்களா? ஸோ df3 அண்டர்ஸ்கோர் ஏ, புதுசாக ஒரு வேரியபிள், பிகாஸ் ரூம் டைப் ஃபில்டர் பண்ண டேட்டாஸ் மட்டும் நாங்கள் தனியாக எடுத்து கெட் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதை வந்து df2லேருந்து தான் கெட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் df2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரூம் டைப் அப்படின்ற இந்த காலமானது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த செலக்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன், ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ்லி பண்ணியிருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான் இங்கே நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் வழியுமே நான் மாற்றணும், ஓகேங்களா? ஸோ இந்த கோடை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் கீழே போயிட்டு இந்த கீழே கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே df3 அண்டர்ஸ்கோர் ஏன்னு இருக்குது, இந்த இடத்துலையும் df3 அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்னு நான் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன், ரைட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து ரூம் டைப் ஃபில்டர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா மட்டும் கிடைக்கும். அப்போ எனக்கு இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த இண்டெக்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய இண்டெக்ஸ் வந்து அழிச்சிடுறேன், புது இண்டெக்ஸ் மாற்றினதை நான் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துட்டு இதே டேட்டா ஃப்ரேம்லேயும் நான் அசைன் பண்ணுறேன், ஓகேங்களா? நான் மற்றபடி எந்த ஒரு மாற்றமுமே கொண்டு வரல. இப்போ தான் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ண போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைமை பேஸ் பண்ணிவிட்டு நான் தான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ df3 அண்டர்ஸ்கோர் ஏ, df3 அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்றது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஃப்ரேம். அதை நான் இப்போ குரூப் பண்ண போகிறேன். டாட் குரூப் பை ஆஃப், அதுக்குள்ளே ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைமை வச்சு தான் நாங்கள் குரூப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டபுள் கோட்ஸில் ஹோஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரெஸ்பான்ஸ் அண்டர்ஸ்கோர் டைம், ஓகேங்களா?
ஸோ இதை பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறேன்னா சொல்லவே தேவையில்ல, அவைலபிலிட்டி அப்படின்றது தான். ஸோ அவைலபிலிட்டி 30, 60, 90 அண்ட் ஆல்சோ 365 அப்படின்றத. ஸோ என்னோடய டேட்டா ஃப்ரேம் மூவ் பண்ணுறேன். இங்கே நான் அவைலபிலிட்டி 30 அப்படின்றத நாங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு பைத்தான் ஃபைல் அண்ட் இங்கே நான் டபுள் கோட்ஸில் கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் கமா டபுள் கோட்ஸ் பேஸ்ட் அண்ட் கமா சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து ஒரு என்டர் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு என்டர் அண்ட் டபுள் கோட்ஸ் பேஸ்ட் கமா டபுள் கோட்ஸ் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்டென்டேஷன் கரெக்டாக ஃபஸ்ட்டு அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவைலபிலிட்டி 30 அண்ட் அவைலபிலிட்டி இங்கே 60, இங்கே வந்து 90, இங்கே வந்து 365 0 வந்து நான் அடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் நான் இங்கே அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இதை வச்சும் பேஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே நான் அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷனாக எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நான் சம் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் வெளியே டாட் சம் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைமை பொறுத்துட்டு அவைலபிலிட்டி எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத நாங்கள் சம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் அவுட்புட் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். ஒரு சீரீஸாக தான் கிடைக்கும். மீன் ஒரு பாண்டாஸில் ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கிடைக்கும். நான் இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான கோடு வந்து எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இங்கே ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது தான் எனக்கு இங்கே இண்டெக்ஸ் வேல்யூவாக கிடைக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு இங்கே வரக்கூடாது. ஓகேங்களா? அது எனக்கு ஒரு காலமாக வேணும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு நம்பர் ஃபார்மேட்டில் வேணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்ல பார்த்துருக்கக்கூடிய கான்செப்ட் தான். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு நோட் புக் ஃபைலில் போடாமல் அதை நான் இங்கே கோடிங்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது புரியல அப்படின்னா இதுக்கு உண்டான ரிலேட்டடான வீடியோ வந்து மேலே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐ பட்டனில் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் இதை நான் மறுபடியும் வீடியோவை மேக் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் மறுபடியும் வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் df3_a.group by host response time அப்படின்னு கொடுத்துருக்கின்றனால ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் தான் எனக்கு இங்கே இண்டெக்ஸ் வேல்யூவாக இருக்கும். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இப்போ காலமாக வேணும். அதனால் ஸோ df3_a அப்படின்றத நாங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். கீழே போயிட்டு பேஸ்ட் டாட் ரீசெட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் ஆஃப் அதுக்குள்ளே இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து ரீசெட் ஆனதுக்கப்புறமா அந்த சேஞ்ச் வந்து எனக்கு அப்படியே அப்ளை ஆகணும் அப்படின்றதுனால தான் இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் நான் இதுக்கு ஒரு பார் சார்ட் தான் கிரியேட் பண்ணணும். பார் சார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பார் சார்ட். ஓகேங்களா? ஸோ அவைலபிலிட்டி 30, 60, 90, 365 இந்த 4 அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பார் சார்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் fig underscore df underscore multiple bar chart. So multiple underscore bar underscore a. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் பெருசாக தான் இருக்குது, பட் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால வேரியபிள் வந்து இப்படி நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஃபிகருக்கு கிரியேட் பண்ணுறேன். டேட்டா ஃப்ரேமில் மல்டிபிள் பார் சார்ட் இருக்கிற மாதிரியானது அண்ட் நான் அவைலபிலிட்டிக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் மீனிங்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர் இந்த இடத்துல px டாட் பார் ஆஃப் அதுக்குள்ளே df அண்டர்ஸ்கோர் என்னோட டேட்டா ஃப்ரேம் 3 அண்டர்ஸ்கோர் a. ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து நாங்கள் காப்பி பண்ணுறேன். இந்த டேட்டாவை தான் அங்கே அனலைஸ் பண்ண போனேன். ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். கமா இதில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றவங்க தனி காலமாக இருப்பாங்க. அவங்கள நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் உள்ளே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு சொல்லப்போனால் ஒரு என்ட்ரு வந்து அடிச்சிடுறேன். ஒய் ஆக்சிஸில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி 30, 60, 90 அண்ட் ஆல்சோ 365. ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறேன் பிகாஸ் மல்டிபிள் டேட்டாஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுனால டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு என்னோட அவைலபிலிட்டி 30 காப்பி உள்ளே போயிட்டு பேஸ்ட்
and comma double quotes paste comma double quotes paste and comma கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிச்சிடுறேன், டபுள் கோட் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ 30 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ 30 இருக்குது. இந்த இடத்துல நான் இங்கே 60 கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் 90 பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து 365 கொடுத்துட்டேன். அப்படின்னா எனக்கு இதோட டேட்டா வந்து ஒரு பார் சார்ட்டில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில் அடிஷ்னலாக மற்ற விஷயங்களையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டைட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கமா டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக இருக்கும். அவைலபிலிட்டி பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஓகேங்களா? ஆஃப்டர் என்ன அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலைசேஷன் பார்த்துட்டு ஹோவர் டேட்டா கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து நமக்கு கொடுக்கணும், பார் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம போய் கொடுக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே நம்ம குரூப் ஆஃப் ஒய் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ குரூப் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நாங்கள் பார் மோட் அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறோம். ஸோ கமா கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிச்சிடுறேன். பார் மோட் ஈக்குவல் டு குரூப் ஸ்மாலில் கொடுங்க. குரூப் அப்படின்றது மஸ்ட்லி ஸ்மாலில் தான். குரூப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ். அண்ட் என்னோடய விஷுவலைசேஷன் வந்து நான் மூவ் பண்ணுறேன். இங்கே ரீரன் கேட்குது, ரீரன் கொடுத்துட்றேன். ரீரனுமே ஆகிடுச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே செலக்ட் பாக்ஸ் வந்து ப்ராப்பர்லி எனக்கு கிடச்சது. அதுக்கப்புறமா கீ எரர், காலம்ஸ் நாட் ஃபவுண்ட், அவைலபிலிட்டி 60, அவைலபிலிட்டி 90. ஓகேங்களா? ஒரு கமா வந்து இங்கே நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேன்னு நம்ம பார்த்துடலாம். விஎஸ் கோட் போய்க்கிறேன். விஎஸ் கோட் போய்கிட்டு கொஞ்சம் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ரூம் டைப்க்கு அப்புறம்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவைலபிலிட்டி 30 கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டேன். அவைலபிலிட்டி 60 கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு கமா வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ ஒரே ஒரு கமா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன். மறுபடியும் என்னோடய விஷுவலைசேஷனோட கோட் ரீரன். இப்போ எனக்கு ரீரன் ஆனப்போ எரர் வர கிடையாது. அண்ட் இங்கே செலக்ட் தி ரூம் டைப் ஏ அப்படின்ற ஒரு லேபிள் ஆஃப்டர் ப்ரைவேட் ரூம் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வேறு எதுவுமே கொடுக்கவும் முடியல என்னால். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு விஷுவலைசேஷனுமே கிடைக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே பிரேசில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். மேபி இப்போயுமே என்னால் சூஸ் பண்ண முடியல. அண்ட் மறுபடியும் மேலே போகிறேன். ஹாஸ்டல் அப்படின்ட்டுருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே டேட்டா மாறுது. பட் இங்கே எனக்கு டேட்டா வந்து கிடைக்கவே இல்லை. பிகாஸ் நத்திங். நாங்கள் வெறும் விஷுவலைசேஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் இன்னும் ஸ்ட்ரீம்லைட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் விஎஸ் கோட் போய்க்கிறேன். இங்கே என்னோடய விஷுவலைசேஷன் ரெடியாக இருக்குது. பட் இதை நான் ஸ்ட்ரீம்லைட்டில் கொடுக்கல அப்படின்றதுனால எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ கர்சர் வச்சுட்டு 2 டைம் என்டர். ஸோ st.plotly chart ஆஃப் அதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷுவலைசேஷன் காப்பி பேஸ்ட். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் விஷுவலைசேஷன் மூவ் பண்ணுறேன். ரீரன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வித்தின் அ ஹவர், நாட் ஸ்பெசிஃபைடு, வித்தின் அ ஃபியூ ஹவர்ஸ் அப்படின்ற 3 ஆப்ஷன் வந்து தெரியுது. ஓகேங்களா? இதில் கலர் அப்படின்றத பொறுத்தளவு அவைலபிலிட்டி 30, 60, 90, 365 அப்படின்றவங்க தனியாக ஒரு கலராக தெரியுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் குரூப்டு பார் சார்ட். ஓகேங்களா? இவங்க 4 பேர் ஒரு குரூப்பு. அண்ட் அடுத்தது இவங்க 4 பேர். ஓகேங்களா? ஸோ இங்கே 4 பேர் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இங்கே 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குரூப் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இங்கே பார் மோட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு குரூப் அப்படின்னு கொடுத்தோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி இருக்குது. நான் இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன்.
நான் இப்போ VS கோட் வந்து நான் மூவ் பண்ணுறேன். அண்ட் ஒரு கமா கொடுத்துட்டு கலர் discrete sequence தான் யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு px டாட் colors டாட் sequential டாட் ஆக்சுவலி இதுக்கு நான் ரெயின்போ கலர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரெயின்போ கலரை நான் ரிவர்ஸில் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ரெயின்போ ரிவர்ஸ் அப்படி நான் கொடுத்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அங்கே என்னோட ஸ்ட்ரீம்லைட்டில் போயிட்டு ரீரன் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். என்டையர் ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ரைவேட் ரூம் மட்டும்தான் எனக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ ப்ரைவேட் ரூம் ஷோ பண்ணும்போது அதில் எனக்கு வித்தின் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. அதுவும் எஸ்பெஷலி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் கெஸ்ட் ஹவுஸில் வந்து எனக்கு என்டையர் ஹோம் தான் இருக்குது, ப்ரைவேட் ரூம் மட்டும்தான் இருக்குது. ஷேர்ட் ரூம் இதில் இல்லவே இல்லை. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் மேலே போகிறேன். வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ பிரேசில் சூஸ் பண்ணுறேன். பிரேசிலில் கெஸ்ட் ஹவுஸில் நான் அங்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ என்டையர் ஹோம் ஆர் அப்பார்ட்மெண்ட் எனக்கு என்டர் ஹோம் ஆர் அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த டேட்டாவுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ அதுக்கு ஆப்டான மாதிரி தான் நம்ம இங்கே ப்ரோக்ராமிங் எம்ஏவும் எழுதிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிலிட்டி அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பேஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ லொக்கேஷன் பேஸ்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பசங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலிமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் தெளிவாகவும் அண்ட் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.